Next we are going to discuss about advantages of DBMS, database management system. So அதோட advantages என்ன பார்க்கலாம். Point number 1, segregation of application program. Point number 2, minimal data duplication or data redundancy. Easy retrieval of data using the query language. Reduce development time and maintenance. So these are the advantages. First, segregation of application program. ஒரு நம்ம சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணுறோம்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய பார்ட்டை இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம், டெலீட் பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரியான ஒர்க் அந்த அப்ளிகேஷன் செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் செக்ரிகேட் பண்ணிக்க முடியும், பார்ட்டிஷன் பண்ணிக்க முடியும் அந்த ப்ராசஸை பை யூசிங் டிபிஎம்எஸ் கான்செப்ட் மூலமாக. மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரெடுடன்சி, அது இப்போ டேட்டா ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நம்மளால் குறைக்க முடியும் பை யூசிங் நார்மலைசேஷன் கான்செப்ட். ஈஸி ரெட்ரைவல் ஆஃப் டேட்டா யூசிங் த கொரி லாங்குவேஜ். கொரி லாங்குவேஜ் பற்றி பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ கொரி லாங்குவேஜ் மூலமாக நம்மளால் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்மளால் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுப்பே, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் நம்மளால் வியூ பண்ண முடியும். அடுத்து ரெடியூஸ் டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கான டைமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைமும் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் பை யூசிங் டிபிஎம்எஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அடுத்த பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ். டேட்டா, user, procedure, hardware, software. These are the main components of DBMS. Data, procedure, user, hardware and software. அதான் கொடுத்துக்க பாருங்க. hardware, software, data, procedure or method, database access languages. Database access language. These are the main components of DBMS. First, யூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு கொரி லாங்குவேஜ் மூலமாக ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகுனா நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேரில் வந்து நான் ஹார்ட்வேரில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஹார்ட்வேரில் தட் இஸ் மானிட்டரில் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஹார்ட்வேர் அப்படி எடுத்தோம்னா இட்ஸ் ஃபிசிக்கல் காம்போனன்ட் லைக் ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ஃபார் டேட்டா அண்ட் எனி அதர் ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் இஸ் இன்வால்வ் இன் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற அந்த ஃபிசிக்கல் காம்போனன்ட் தான் ஹார்ட்வேர் சொல்கிறோம். இன்புட் அவுட்புட் டிவைஸாக இருக்கலாம், ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்டில் வரும். சாஃப்ட்வேர், திஸ் மெயின் காம்போனன்ட் இஸ் a program that controls everything. The DBMS software is capable of understanding the database access languages and interprets into the database commands for execution. இப்போ சாஃப்ட்வேர் எடுத்துட்டா இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம கொடுக்க போகிற டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் கொரி லாங்குவேஜை புரிஞ்சு அதை இன்டர்பிரட் பண்ணி அதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் ஆகுது. டேட்டா எங்கே சொன்னோம், இட் இஸ் தட் ரிசோர்ஸஸ் ஃபார் விச் டிபிஎம்எஸ் இஸ் டிசைன். எந்த டிபிஎம்எஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ரிசோர்ஸ் தான் வந்து டேட்டா. டிபிஎம்எஸ் கிரியேஷன் இஸ் டு ஸ்டோர் அண்ட் யூட்டிலைஸ் த டேட்டா. இப்போ டிபிஎம்எஸ் மெயின் டீமே என்னன்னு பார்த்தோன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் as well as யூட்டிலைஸ் பண்ணணும். அடுத்து ப்ரொசீஜர் ஆர் மெத்தட். They are general instruction to use a database management system such as installation of DBMS, manage DBMS to take backups, report generation, etc. அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த டிபிஎம்எஸ். அது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், என்னன்னா எப்படி இந்த டிபிஎம்எஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்புறம் ரிப்போர்ட் அப்படி தெரியுமா பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி அது ரிப்போர்ட், அதுக்கும் பேக்கப், அதாவது அந்த ஒரு நாளும் வந்து டேட்டாஸை பேக்கப் எடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை பென்ட்ரைவ்லையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுக்கான மெத்தட் எல்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த காம்போனன்ட். அடுத்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். தி ஆர் த லாங்குவேஜ் யூஸ் டு ரைட் கமாண்ட் டு ஆக்சஸ், இன்சர்ட், அப்டேட், டெலிட் அண்ட் டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸுக்குள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ் தான் வந்து டேட்டா ஆக்சஸ் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் ஆஃப் பாப்புலர் டிபிஎம்எஸ் பார்த்தோன்னா டிபிஎஸ், ஃபாக்ஸ் ப்ரோ. இப்போ டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டாபேஸ் எடுத்துட்டோம்னா அந்த டேட்டாஸ் என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும்னா டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். டேபிளை நம்ம ரிலேஷன்னு சொல்லலாம். டேபிள் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா இந்த ஃபார்ம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ் அண்ட் காலம்ஸ்மா டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் தான் டேபிள். ரோவை ரெக்கார்டுன்னு சொல்லலாம், அது டிபிள்னு சொல்கிறோம். and then a column, a field or attributes of a database. Table is the entire collection of related data in one table
referred to as a file or table where the data is organized as a row and column. எங்க ஒரு டேட்டா ரோ அண்ட் காலமா ஆர்கனைஸ் பண்ணி என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவை மெயின்டைன் பண்ண முடியுதோ அதுதான் வந்து டேபிள் சொல்கிறோம். ஈச் ரோ இன் a table represent a record. Each row in a table represent a record which is a set of data for each database entry. ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ் என்ட்ரியுமே எப்படி போயிட்டு அது சேரும்னா ரோ ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த ரோ அப்படின்றது என்ன சொல்லணும்னா ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட் எ ஃபீல்ட் விச் குரூப்ஸ் ஈச் பீஸ் ஆர் ஐட்டம் ஆஃப் டேட்டா அமாங் த ரெக்கார்ட்ஸ் into specific categories or types of data. இப்போ டேபிள் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு சிங்கிள் ரோவை ரெக்கார்டு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை அந்த டேபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டைப்புமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு ஃபீல்ட் அப்படி இல்லைனா ஒரு காலம் அப்படி இல்லைனா ஒரு ஆட்ரிபியூட் சொல்கிறோம். A table is known as relation, a row is known as tuple, a column is known as attribute. எக்ஸாம்பிளுக்கு டயக்ராம் பாருங்க. இது டேபிள். இந்த டேபிள் தான் வந்து டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். டேபிளை ரிலேஷன் ஆர் டேபிள் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரோட மெயின் காட்டும் போது டேபிள் சொல்லியிருக்கோம். ஸோ டேபிளை இன்னொரு விதமாக சொல்லணும்னா ரிலேஷன். இதில் ரோ அண்ட் காலம். ரோ நம்ம என்ன சொல்கிறோம்னா டிப்புள் ஆர் ரெக்கார்டு சொல்கிறோம். காலமாக ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இப்போ இதில் எது ரோ எது காலம் பார்த்தோன்னா இப்போ எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 0001 கண்ணன் 14 9 ஏ, இது ஒரு சிங்கிள் ரோ. இந்த ரோவை ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே காலம் எடுத்துட்டா ஸ்டூடெண்ட் நம்பர் 1101 1102 1103 1104 1105. ஸோ இது பார்த்தோன்னா ஒவ்வொரு காலமும் ஒரு டைப்பில் இருக்குது பாருங்க. ஒரு சேம் டைப்பில் இருக்கலாம், பட் வேறு வேறு டைப்பில் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட் தான் வந்து காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா, இன்ஃபர்மேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இந்த கான்செப்ட்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் டேட்டாபேஸ் மாடல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.